வணக்கம் உறவுகளுக்கு. அதாவது நேத்திக்கு ஒரு திருநெல்வேலியில் ஒரு நபரை கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் டீ வைக்கிற ஒரு நபர். அந்த நபர்கிட்ட எப்படின்னா இருக்கீங்க, என்ன வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இது எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே கோபமாக அப்படியே பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் அரசியல் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அது உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. ஆனால் அதை பற்றின தகவல் எதுவுமே வெளியில் வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் அதை பார்க்கல நேரடியாக. அவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், திருநெல்வேலியில் ஏதோ ஒரு இடம், இந்த இடம் எந்த இடம்னு அவர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல ஒரு 15 வயசு பையன் சைக்கிளில் போகும்போது அரசியல் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த ஒரு அரசியல் கட்சி பேரை நான் குறிப்பிட விரும்பலை. ஏன்னா அது சில விஷயங்கள் சரியாக வராது. அதனால் அதை நான் குறிப்பிட விரும்பலை. அந்த அரசியல் கட்சி, ஆளுங்கட்சி இல்லை, இப்போ இருக்கிற எதிர்கட்சி அப்படி வச்சுக்கோங்க. அந்த கட்சியினுடைய அந்த பையனை மேலே ஏற்றி கொன்னுட்டாங்களாமா. அதாவது கிட்டத்தட்ட அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு. ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை பின்னாடி வர்ற வண்டி நின்றுக்கணும். ஆனால் அந்த பின்னாடி வர்ற வண்டியெல்லாம் நிற்காம மேலே ஏறி போனதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதுதான் அது 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 எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரியல. இவங்களையெல்லாம் நம்பி நம்ம ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 15 வயசு பையன் தெரியாமல் குறுக்க வந்துட்டான். அப்போ அவன் மேலே வண்டி ஏற்றிட்டீங்க, பின்னாடி வர்ற வண்டி நிற்கணுமில்ல. இப்போ பின்னாடி வர்ற வண்டியும் மேலே ஏற்றினதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது எந்த பத்திரிக்கையிலையும் வரல, எந்த ஊடகத்துலேயும் வரல. ஏன் வலைதளத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தகவல் இல்லை. இதை கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அது நேத்திக்கே போடணும்னு நினச்சேன். சரி, அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அதை வீடியோ எடுத்தால் அவர் ஏதாவது தப்பாக நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி அதை நான் பதிவு செய்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா எந்த அளவுக்கு கேவலமான அரசியல்வாதிகள் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதனால் இனிமேயும் இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸு, பிஜேபி, கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி கயவர் கூட்டத்துக்கு ஓட்டு போடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலேயும் இவங்களையெல்லாம் நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாடு சுடுகாடாயிரும். ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. இனி அதை விட மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தின் நிலவரம். ஆகவே ஓட்டு போடுறவங்க, நான் பரம்பரையாக போடுறேன், பகுத்தறிவோடு போடுறேன் அப்படிங்கிற அந்த முட்டாள்தனமான வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் யோசித்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஓகே உறவுகளே, நன்றி. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.